ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் போலி, ரொம்ப சாஃப்டான தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவுலேயும் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அளவு மாவுக்கு எனக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா, இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இது சாஃப்டாக பிசையணும். இந்த மாவு எந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்குன்னா பிசு பிசுப்பாக இருக்கணும். அப்போ தான் போலி நமக்கு உருட்டை கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மாவு நல்லா காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் போலி சூப்பராக வரும். அடுத்து நம்ம வெள்ளை கரைசல் தயார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக நல்லா கரைஞ்சி வரணும். இது பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். இந்த வெல்லம் முழுமையாக கரையிறதுக்கு குறைஞ்சது 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். ஸோ இது மாதிரி இடைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெள்ளை கரைசல் செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் சேஞ்ச் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ தயாராகிடுச்சு. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ ஏன் வடிகட்டி சேர்த்துக்கிறோன்னா, வெல்லத்தில் கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக தான் வடிகட்டி சேர்த்துக்கிறோம். துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தேங்காய் துருவி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். இல்லைனா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த பூரணம் தயார் பண்ணுறதுக்காக. தேங்காய் பூரணம் பார்த்திங்களா, வெறுமனே கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செய்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த டைமில் வாசத்துக்காக ஏலக்காய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இமீடியட்டாக நான் கலந்து விடுறேன். இது நல்லா கலந்து விடணும் இந்த பூரணத்துக்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வத்தி வந்துருச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். இது பார்த்திங்கன்னா, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வத்தி வரட்டும். கம்ப்ளீட்டாக இந்த தேங்காய் நல்லா வெந்து வரணும் இந்த வெள்ளை பாகுலே. இப்போ தயாராகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதிலே விட்டிங்கன்னா நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. தேங்காய் பூர்ணமும் நமக்கு தயாராகிடுச்சு. அடுத்து இந்த பூர்ணம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கோங்க. உருண்டை உருட்டுறப்போ கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துட்டு கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருண்டை உருட்டிடுங்க. இப்போ எல்லா பூர்ணமும் நான் உருண்டை உருட்டி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம 1 ஹவர் கழித்து எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாழை இலையோ இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்துக்கோங்க. என்கிட்ட வாழை இலை இருந்ததுனால வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஈவனாக. அடுத்து நான் கொஞ்சமாக மாவு எடுக்க போகிறேன். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசுபிசுப்பான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம இந்த இலையில் வச்சிடலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்ட பிறகு நல்லா தட்டி விடுங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பூரணத்தை சென்டராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக இந்த பூரணம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கணும் இந்த மாவுக்குள்ளே.
அப்போ தான் தட்டுறப்போ நமக்கு வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாவு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த வாழை இலையிலே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக தட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையிலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது ஈஸியாக ப்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே போல் ரிமைனிங் போலியும் தயார் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தோசைக்கல்லில் இந்த போலியை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுட்டேன். தோசைக்கல் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த போலியை வந்து தோசைக்கல்லில் சேர்த்துட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயே வந்து போதுமான அளவு தான். இப்போ வந்து ஒன் சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வேகணும்ல, அதனால் நான் வந்து தோசை கரண்டி வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். எண்ணெய் வேணும்னா எடுத்துக்கோங்க. எனக்கு எண்ணெய் இதுவே வந்து போதுமான அளவாக தான் இருந்துச்சு. இப்போது நம்ம 2 சைட்லேயும் நல்லா வெந்து வந்துருச்சு. போலி பார்க்க சொல்லே நல்லா தெரியுது. நல்லா வெந்து வந்தது. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் மீதமுள்ள போலியெல்லாம் வந்து நல்லா தோசைக்கல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டான நமக்கு தேங்காய் போலி வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த தேங்காய் போலி பார்த்திங்கன்னா ரொம்ப மெத்துன்னு இருந்தது. இந்த தேங்காய் போலி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸ்கூல் முடித்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.